வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, எப்படி வந்து நம்ம ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி அதில் வந்து ஏர்ன் பண்ணுறது நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து மிக கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். அதனால் மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு யூடியூப் பற்றி முழு விவரமும் வந்து உங்களுக்கு தெரியும். அப்போ தான் வந்து உங்களால் வந்து ஒரு சூப்பரான ஒரு சேனலை வந்து க்ரோத் பண்ண முடியும்னு சொல்லிக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம Tamil.You சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு கூடவே வருகின்ற அந்த பெல் ஐக்கான் அழுத்திட்டிங்கன்னா எப்போல்லாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வீடியோ வந்து சேரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கூகுள் மூலமாக நம்ம வந்து 3 டைப்பை ஏர்ன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா வெப்சைட் மூலமாக ஏர்ன் பண்ணலாம். இன்னொன்று வந்து வீடியோஸ் மூலமாக யூடியூப் மூலமாக ஏர்ன் பண்ணலாம். இன்னொன்று வந்து ஆட்மாப், அதாவது ஆப்ஸ் மூலமாக ஏர்ன் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் மூலமாக எப்படி ஏர்ன் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். இது பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் என்ன அப்லோட் பண்ணியிருக்கேன்னா, எப்படி வந்து யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணுறது மட்டும்தான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து எப்படி நீங்கள் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைச்சி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30,000 வியூஸ் கிடைச்சிருந்துச்சு. கூட வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதில் என்னென்ன மேக்ஸிமம் கேட்குறது என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி எனக்கு பேமெண்ட் கிடைக்கும், எப்படி வந்து எனக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட் வரும், என்னென்ன எப்படி ஏர்னிங் வரும், எப்படி நான் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன், இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்காக தான் வந்து இப்போ இந்த வீடியோவிலே நம்ம பார்ட் 2 அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து உங்களோட கேள்விகளுக்கான அனைத்து பதில்களும் கிடைச்சிடும். இதுக்கப்புறம் நான் வந்து ஒவ்வொரு டுட்டோரியல் வந்து உங்களுக்கு போடுவேன். யூடியூப்பில் வந்து எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறது, எப்படி வந்து உங்களுக்கு வியூஸ் கெயின் பண்ணுறது, எப்படி வந்து சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் யூடியூப் பற்றி உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து பிகினிங்லேருந்து எண்ட் வரையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து யூடியூப்பில் வந்து நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல வந்து ஒரு உங்களுக்கு தேவை வந்து ஒரு சேனல் தேவை. அந்த சேனல் வந்து எப்படி கிரியேட் பண்ண சொல்லி நான் போன வீடியோலேயே உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலீங்கன்னா போய் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணணும் நம்ம வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, வீடியோ முதல்ல எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோன்னா, குவாலிட்டி தேவையில்லை. உங்களுக்கு கேமரா குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சூப்பரான கேமரா யூஸ் பண்ணி நீங்கள் எடுங்க. பிகினர் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் மொபைல் யூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி கேமரா யூஸ் பண்ண போங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ வந்து யூனிக்காக இருக்கணும். அதுக்குள்ள வந்து ஒரு கண்டென்ட் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவில் வந்து ஒரு கண்டென்ட் இருக்கணும். நீங்கள் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து அதில் ஒரு கண்டென்ட் இருக்கணும். மக்கள் வந்து அதை உங்கள் வீடியோ வந்து ஒரு 5 நிமிஷம் வீடியோ எடுக்கிறீங்கன்னா அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே ஏதாச்சும் அந்த மக்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பயன்படணும், இல்லை ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்கள் வீடியோ வந்து 5 நிமிஷம் பார்த்தது வந்து வேஸ்ட். அவங்களுக்கு வந்து அவங்க டைமோட வேஸ்ட். அதனால வந்து உங்கள் வீடியோ வந்து வியூஸ் கம்பல்சரி கெயின் ஆகாது, சப்ஸ்கிரைபர்ஸும் வர மாட்டாங்க. இதை மனசில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுக்கணும். நீங்கள் எப்படி வந்து உங்கள் சப்ஸ்கிரைபர் என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியும்னு நீங்களாக யோசிச்சு தான் நீங்களாக தான் வீடியோ எடுக்கணும். கண்டென்ட் தான் கிங்கு. நீங்கள் வந்து எப்பவும் கண்டென்ட் வந்து கரெக்டாக எடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறோம். வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வர பிரச்சனை என்னென்னா, எனக்கு ஏன் வியூஸே வரல, நான் நல்ல வீடியோ தான் போடுறேன், எனக்கு வியூஸே வரல அப்படிங்கிறாங்க. அது என்ன வியூஸ் வரலங்கிற என்ன காரணம்னா, நீங்கள் வந்து உங்கள் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் அப்படின்னு 3 செக்ஷன் இருக்கும். அது வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அடுத்த ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதை வந்து வீடியோ செஞ்சு காமிக்கிறேன். அதை வச்சு நீங்கள் டைட்டில், டேக், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் வந்து நீங்கள் ஆப்டிமைசேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வியூஸ் கெயின் ஆகி வரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீடியோ வந்து வியூஸ் வந்து கெயின் ஆகணும்னா உங்கள் வீடியோ வந்து யூனிக்காக இருக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீடியோ யூனிக்காக இருந்துச்சுன்னா தான் உங்கள் வீடியோ வந்து இப்போ ஒரு 5 நிமிஷம் வீடியோ வந்து பார்க்குறவங்க வந்து 5 நிமிஷம் ஃபுல்லாக பார்த்தாங்கன்னா உங்கள் வீடியோ வந்து கன்ஃபார்மாக யூனிக்காக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ வந்து உங்கள் வீடியோவில் ஒரு கண்டென்ட்டுமே இல்லைன்னா உடனே வெளியே போயிடுவாங்க. அப்போ வந்து யூடியூப் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க சாஃப்ட்வேர் என்ன நினைக்குன்னா, இந்த வீடியோ வந்து வேஸ்ட், அதனால் இது வந்து நம்ம சக்ஸஸ் பண்ண வேண்டாம், இதுக்கு வந்து வியூஸ் வர வேண்டாம் அப்படின்னு நினச்சி நம்ம அந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. அதனால் வந்து உங்களுக்கு வந்து வியூஸ் கெயின் ஆகாது, 0விலே இருக்கும். இதே அந்த வீடியோ வந்து யூனிக்யூனஸாக இருந்துச்சுன்னா, ஃபுல் டைம்ஸ் பார்த்து லைக்ஸ், டிஸ்லைக்ஸ், கமெண்ட்ஸ் அந்த மாதிரி என்ன எக்கச்சக்கமாக அந்த வீடியோக்கு வந்துகிட்டே இருந்துச்சுன்னா உங்கள் வீடியோ வந்து டாப்பில் கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் ஒன்று காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்து நான் ஒன்று சர்ச் பண்ணுறேன், ஹவு டு மேக் இட் கேக் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். அப்படி சர்ச் பண்ணும்போது நிறைய வீடியோஸ் வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு 20 வீடியோ வரும். அந்த 20 வீடியோவில் நான் வந்து முதல் வீடியோ தான் எப்பவும் கிளிக் பண்ணுவேன். முதல் வீடியோ கிளிக் பண்ணி நான் வீடியோ பார்த்துட்டு கேக் செஞ்சுட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு அது தேவையில்லை, அந்த ஹவு டு மேக் கேக்குங்கிற அந்த சர்ச்சிங் தேவையில்லை. ஆனால் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹவு டு மேக் கேக்குன்னு சொல்லி டைட்டில் மட்டும் கொடுத்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் கொடுக்காம வச்சிருந்தோம்னா நம்மளோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 2வது பேஜில் ரேங்க் ஆயிருக்கும். ஆனால் வந்து சர்ச் பண்ணுறவங்க முதல் பேஜில் இருக்கிற அந்த 20 வீடியோ பார்த்துட்டு 2வது பேஜுக்கு போக மாட்டாங்க. அதனால நமக்கு வந்து வியூஸ் கெயின் ஆகாது. இதான் வந்து காமன்ஸ்
மிஸ்டேக் நம்ம பண்ணுறது. அதனால் வந்து நீங்கள் டைட்டில் டேக்ஸ் டிஸ்கிரிப்ஷன் அது மட்டும் நான் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வியூஸ் ஆட்டோமேட்டிக்காக கெயின் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கான்சிக்வன்ஸாக, அதாவது கண்டினியூஸாக நம்ம வந்து டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணணும். டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ண முடியாட்டி ஒரு நாள் விட்டு ஒரு நாளாச்சும் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வரும்போது வியூஸ் கெயின் ஆகிட்டே இருக்கும், வாட்ச் மினிட்ஸ் இதாகும். அப்போ வந்து யூடியூப் என்ன நினைப்பாங்கன்னா, உங்கள் சேனல் வந்து கெயின் ஆகிட்டு இருக்குது, நல்ல க்ரோத் அடையுது, அதனால் இந்த சேனல் கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம்னு சொல்லி இந்த ஸ்டேஜ்லேருந்து இன்னும் இவ்வளோ ஸ்டேஜுக்கு வளர்த்தி விடுவாங்க. அது யூடியூப் பார்த்து முடிவு பண்ணுறது, சாஃப்ட்வேர் பார்த்து முடிவு பண்ணுறது. அப்லோட் பண்ணியாச்சு. அடுத்து மானிட்டைசேஷன், ஏர்னிங்ஸ். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து நான் 5000 வியூஸ் இருந்துச்சு, ஆனால் எனக்கு வந்து ஏர்னிங்கே வரல, நீங்கள் சொன்னமே எனக்கு காசே வரதில்லை, நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஏர்னிங் ரொம்ப டல்லாக இருக்குங்கிறீங்க. இப்போ நம்ம உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ கூகுளில் வந்து தமிழுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கம்மியாக தான் இருக்கும். தமிழ்காரங்க வந்து எப்போவும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ரேட்டு கம்மியாக தான் கொடுப்பாங்க. இதே நீங்கள் இங்கிலீஷில் வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 வியூஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா $1 கன்ஃபார்மாக கிடைக்கும். வேர்ல்டு வைடு இங்கிலீஷ் ஃபேமஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து $1 கிடைக்கும். நீங்கள் தமிழ் அப்லோட் பண்ணனால சுமார் ஒரு 4000 5000 வியூஸுக்கு இதை வந்து $1 கிடைக்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $1 பார்த்தீங்கன்னா 64 rupees இன்னைக்கு ரேட்டுக்கு. உங்களுக்கு வந்து அவ்வளோ ஏர்னிங் கிடைக்காது. எனக்கு வியூஸ் வருது, ஆனால் எனக்கு வந்து அவ்வளோ ஏர்னிங் கிடைக்காது. அதை புரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் வந்து இதை வந்து உங்களோட பேஷனாக எடுத்து பண்ணாதீங்க. உங்களோட இது வந்து ஒரு இப்போ வந்து உங்கள் ஜாப் வந்து இல்லை, எனக்கு ஜாப் இருக்குது, இது வந்து நீங்கள் ஒரு செகண்டரி ஜாபாக பார்த்துக்கோங்க. இது வந்து ப்ரைமரி வைக்காதீங்க, இது வந்து செகண்டரியாக வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்படி வச்சுட்டு நீங்கள் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்கம் வரும். இப்போது அப்போ வந்து உங்கள் வீடியோ வந்து கண்டென்ட் வந்து யூனிக்காக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து உங்கள் வியூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கெயின் ஆயிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மானிட்டைசேஷனில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்னிங் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் மானிட்டைசேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப் வந்து நிறையா ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ரூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனல் வந்து மினிமம் மானிட்டைசேஷன், அதாவது ஏர்னிங் பண்ண ஸ்டார்ட் ஆகும்னா மினிமம் 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும், 4000 ஹவர்ஸ் வாட்ச் மினிட்ஸ் இருக்கணும். 4000 ஹவர்ஸ் வாட்ச் மினிட்ஸ்னால் நான் சொன்னேன்ல, இப்போ உங்கள் வீடியோ வந்து ஒரு 5 நிமிஷம்னா 5 நிமிஷம் உங்கள் வீடியோ பார்த்துருப்பாங்க. இப்போ வந்து 100 பேரை வந்து உங்கள் வீடியோ வந்து 2 நிமிஷம் பார்க்குறாங்கன்னா 100 × 2 200 நிமிஷம் வந்து உங்கள் வீடியோ பார்த்துருப்பாங்க. இதே 4000 ஹவர்ஸ் வாட்ச் மினிட்ஸ்னால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2,40,000 மினிட்ஸ் வந்து உங்கள் வீடியோ பார்த்துருந்தா தான் 2,40,000 மினிட்ஸ் வந்து உங்கள் வீடியோ வந்து ஒருத்தங்க பார்த்து ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருந்தா தான் உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணுவாங்க. இதான் வந்து இப்போ யூடியூப்போட புதிய ரூல். இது நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் மானிட்டைசேஷன் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து நீங்கள் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணாட்டி இது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ வந்து உங்களால் ஏர்னிங் பண்ண முடியாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 10,000 வியூஸ் இருந்தால் தான் மட்டும் உங்களால் ஏர்னிங் பண்ண முடியும்னு வச்சுருந்தாங்க. இப்போ வந்து அதை சேஞ்ச் பண்ணி ஹவர்ஸ் மாற்றிட்டாங்க. இது வந்து ஒரு பிக் மிஸ்டேக் பண்ணது யூடியூப். இதனால வந்து நம்மளால் வந்து ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாக எடுக்க முடியாது. உங்களால் ஏர்னிங்ஸ்குள்ள மானிட்டைசேஷன் யூடியூப் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமுக்குள்ளே போக முடியாது. அடுத்து இது மானிட்டைசேஷன் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து இப்போ என்ன கேட்டாங்கன்னா, இப்போ நான் வந்து $100 வந்துருச்சு எனக்கு. மினிமம் கூகுளோட பேமெண்ட் இது பார்த்தீங்கன்னா மந்த்லி 21ஆம் தேதி வந்து உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க. 21ஆம் தேதி வந்து வயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 23ஆம் தேதி வந்து உங்கள் ஈவினிங்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஆட் ஆயிரும். எனக்கு பார்த்தீங்கன்னா நேற்று சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு தான் எனக்கு ஒரு 8,000 rupees வந்து என் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அதில் வந்து டேக்ஸ் போக மிச்சம் ஒரு 9,000 வந்து ஒரு டேக்ஸ் போய் மிச்சம் 8,000 வந்து என் அக்கௌண்ட்டில் ஆட் ஆச்சு. நான் வந்து யூடியூப்பில் அது வந்து ஏர்ன் பண்ணல, நான் வந்து அது வந்து ஆப் மூலமாக ஏர்ன் பண்ணேன். அதனால் ஆப் மூலமாக வந்து நிறைய ஏர்னிங் வந்துச்சு. யூடியூப்பில் வந்து கொஞ்சம் ஸ்மால் ஏர்னிங் தான் வந்துச்சு. நீங்கள் வந்து முதல்ல என்ன பண்ணுன்னா $10 இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு $10 ஏர்னிங் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் போய் $10 ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்புவாங்க உங்கள் அட்ரஸுக்கு கூகுள். அது வந்து 12 days ஆகும் வந்து ரிசீவ் ஆகிறதுக்கு. அந்த லெட்டர் வந்தோடனே அதில் இருக்கிற ஒரு 6 டிஜிட் பின் கொடுத்துருப்பாங்க, ஓடிபி மாதிரி, ஒன் டைம் வெரிஃபிகேஷன் மாதிரி. அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்கள் அட்ரஸ் வந்து வெரிஃபை பண்ணிடுவாங்க. அது எதுக்கு வெரிஃபை பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து வயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலைன்னா உங்களுக்கு செக் அனுப்பி வைப்பாங்க. $100 செக் அனுப்புவாங்க. நீங்கள் வந்து பேங்க்கில் போய் விட்ரா பண்ணுற மாதிரி செக் அனுப்புவாங்க. அதுக்காக தான் வந்து அந்த இது தராங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இது வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செக் வேணுமா இல்லை பேங்க் மூலமாக நாங்கள் அனுப்பணுமான்னு கேட்பாங்க. நீங்கள் செக் வேணா செக் கொடுக்கலாம், இல்லை பேங்க் வேணா பேங்க் அக்கௌண்ட், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஷிஃப்ட் கோடுன்னு ஒன்று கேட்பாங்க. அது கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பேங்க்குக்கு வந்து அவங்க மந்த்லி 21ஆம் தேதி $100 ஏர்ன் பண்ணிங்கன்னா அனுப்பி வச்சுருவாங்க. இவ்வளோதான் யூடியூப்போட பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம்.
இது மூலமாக நீங்கள் யூடியூப்பில் நிறைய ஏர்ன் பண்ணலாம். கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா பல கோடி கணக்கில் ஏர்ன் பண்ணுறவங்களும் இருக்காங்க, பல ஆயிரம் ஏர்ன் பண்ணுறவங்களும் இருக்காங்க, பல லட்சம் ஏர்ன் பண்ணுறவங்களும் இருக்காங்க, கம்மியாக ஏர்ன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நீங்கள் வந்து இது வந்து யூடியூப் வந்து நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்காதீங்க. இப்போ வந்து நீங்கள் நானும் ஒரு டெக் சேனல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களால் வீடியோ கம்பல்சரி போட முடியாது. உங்களுக்கு டெக் சம்மந்தப்பட்டது ஒன்றுமே தெரியலனா உங்களால் டெய்லி வந்து ஒவ்வொரு வீடியோ போட முடியாது. புதுசாக ஒரு வீடியோ போடணுன்னா உங்களால் முடியாது. உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த மாதிரி ஒரு சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது மூலமாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இதுதான் வந்து என்னோட ரகசியம். அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்ன போடுறேன்னா உங்களுக்கு வந்து எப்படி ரேங்க் பண்ணுறது. இப்போ வந்து நீங்கள் இதையும் தாண்டி நான் வந்து யூடியூப் செய்வேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, யூடியூப் சேனலில் வந்து நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து யூடியூப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ அதெல்லாம் நான் கீழே சால்வ் பண்ணி வைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்தடுத்த டுட்டோரியல் வந்து நான் நிறைய ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து எப்படி யூடியூப்பில் ரேங்க் பண்ணுறதுன்னு சொல்லி, உங்களுக்கு எப்படி சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, யூடியூப்பில் எப்படி ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, இன்னும் நிறையா இருக்குது. உங்களுக்கு வந்து இன்னும் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சிபிஎம், சிபிசி அப்படின்னு இன்னும் நிறைய ஆட்லேயே சம்மந்தப்பட்டிருக்குது. இப்போ கூட ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் சொன்னார். என்னன்னு சொன்னார்னா, எனக்கு வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து நான் லிங்க் பண்ணுறது தப்பாக லிங்க் பண்ணிட்டேன்னு சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களால் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் லிங்க் பண்ண முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4000 ஹவர்ஸ் வாட்ச் மினிட்ஸ் இருந்தால் தான் லிங்க் பண்ண முடியும். என்னாலே இப்போ வந்து லிங்க் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ வந்து 2,20,000 மினிட்ஸ் தான் என் வீடியோ பார்த்துருக்காங்க 1 இயர். இன்னும் 20,000 மினிட்ஸ் வாட்சிங் மினிட்ஸ் இருந்தால் தான் என்னாலேயே மானிட்டைசேஷனுக்கு எனபிள் பண்ண முடியும். ஸோ சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த யூடியூப் பற்றி தெரியும். உங்களாலேயும் ஏர்ன் பண்ண முடியும், என்னால் ஏர்ன் பண்ண முடியும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.